இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாரோ ஒருத்தர் எனக்கு இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போகிறதுக்கான தகுதி இல்லை, நான் குள்ளமாக இருக்கேன், எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, எனக்கு உடம்பு நான் ரொம்ப லீனாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், என்னால் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிட்டே இருக்கீங்கல்ல. கர்த்தர் உங்களோட கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இப்போது நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ளஸ் ஆக்க நீங்கள் நம்புகிற உங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துனால கூடுங்க. மனுஷன் வேணால் உங்களோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றுக்கு ஆகாதவங்க நினச்சிட்டு போகலாம். ஆனால் கர்த்தருக்கு உங்களோட இதயம் தெரியும், நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும், உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு நடக்காதுன்னு நினச்சிட்ருக்கீங்களோ அந்த பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க நீங்கள் வழிபடுற, நீங்கள் விசுவசிக்கிற உங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவால் கூடுங்க. பைபிளில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் சாமுவேல் ஆகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சவுல் ராஜா கர்த்தரோட பேச்சை கேட்காம அமலேக்கியரில் எல்லாத்தையுமே அழிச்சு போட சொல்லி கர்த்தர் ஆணையிடுவாங்க. ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணுவார்னா, அந்த அமலேக்கிய ராஜாவையும் அவங்களோட மிருக ஜீவன்களில் முதல் தரமான மிருக ஜீவன்களை மட்டும் கொல்லாமல் வச்சிருப்பார். இதனால் கர்த்தர் கோபம் அடைஞ்சு சவுலை அவரோட பொசிஷன்லேருந்து இறக்கிட்டு இன்னொரு ராஜாவை சவுலோட பொசிஷனுக்கு அபிஷேகம் பண்ண சாமுவேல் அனுப்புவார். அப்போ அவர் ஈசாயோட குமாரர்களை நீ அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவார். அவரோட முதல் குமாரனை பார்த்த உடனே சாமுவேல் ஓகே, இவன் பார்க்க நல்லா இருக்கான், இவனாக தான் இருக்கும், கர்த்தர் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிப்பார். கர்த்தர் சொல்லுவார் இவன் இல்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே ஈசாரோட எல்லா குமாரையும் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க யாரையுமே கர்த்தர் தேர்ந்தெடுக்க மாட்டார். ஆனால் தாவீதுன்ற கடைசி பையன் குள்ளமாக இருப்பார். அவர் அப்பியரன்ஸை பார்த்து இவெல்லாம் ராஜாக்கே தகுதி இல்லைன்னு அவங்க அப்பாவே வேணான்னு சொன்ன பையனை தான் கர்த்தர் தெரிந்தெடுப்பார். அதே போல் தான் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, உன்னை யார் வேணால் உன்னோட அப்பியரன்ஸை வச்சு உன்னால் இது முடியாதுன்னு நினச்சிருக்கலாம், ஆனால் நான் உன்னை தான் தெரிந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்து நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருங்க. பைபிளை வாசித்தா தான் கர்த்தர் நம்ம கூட என்ன பேசுகிறாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். வாசிக்க டைம் இல்லாதவங்க நம்மளோட சேனல்லே ஆடியோ பைபிள் போட்டுட்ருக்கோம், அதை கேட்டு பிரயோஜனப்படுங்க. ஆமென்.